அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 1 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோட கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்பதே. நாம் கண்களை மூடி இந்த நாளுடைய இந்த பிரசங்கத்துக்காக ஜெபித்து நாம் பிரசங்கத்துக்குள் போலாம். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான இந்த மாலை ஆராதனையில இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்து நடத்தினீர். இப்பொழுதும் இந்த பிரசங்கத்திற்காக நாங்கள் வருகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் மாலை ஆராதனையில தொடர் போதனையாக நாங்கள் 10 கட்டளைகளை சிந்தித்து பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்து, அதை தொடர்ந்து இப்பொழுதும் இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு தொடர் போதனையாக இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தேவன் தாமே இதில் இருக்கிற சத்தியங்களை எல்லாம் நாங்கள் கற்று உம்மிலே வளர உமக்குள்ளாக மகிழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆகவே அப்படி நாங்க கேட்கிற பொழுது எங்களுடைய பாவம் எந்த விதத்திலேயும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்பதற்கு தடையாய் அமையாதபடிக்கு தேவன் இரக்கம் பாராட்டும். உடைய கிருபையின்படி எங்களை நோக்கி பாரும். நாங்கள் இணையதளத்தின் வாயிலாக இதை நாங்கள் கேட்கிறபடியினாலே இந்த உபகரணங்கள் எல்லாம் சரியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உடைய கிருபையின் கரமாத்திர கூட இருந்து நடத்திட்டு மாட்டேன். நீர் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை எங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென். நாம் இன்றைய தினத்திலிருந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஒரு தொடர் போதனையாக நாம் கேட்க இருக்கிறோம். கடந்த நாள்ல அறிவித்த வண்ணமாக இதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். கடவுள் இதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நாம் கடந்த நாட்கள்ல 10 கட்டளைகளை குறித்து பார்த்தோம் தொடர் போதனையா. அப்படி நம்ம பார்க்கிற பொழுது அதனுடைய முன்னோட்டமாக 10 கட்டளை எந்த அளவுக்கு இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்கிறவர்களால் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம பார்த்து அதனுடைய அறிமுகம், அதனுடைய முக்கியமான காரியங்களை எல்லாம் பார்த்து நாம் அதுக்குள்ள கடந்து போகணும். அதே மாதிரி நம்முடைய சபையில காலை ஆராதனையில யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தையும் ஆரம்பிக்கிற பொழுது அந்த புத்தகத்தை குறித்ததான ஒரு தெளிவான முன்னுரைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு அறிமுகம், முன்னுரை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி நாம் பார்த்துதான் ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் நம்ம போகிறது வழக்கம். ஏன் என்று சொன்னா அந்த புத்தகத்தை பற்றியும் அந்த புத்தகத்தை பற்றின அறிமுகமோ அல்லது அந்த புத்தகத்தினுடைய வரலாற்று பின்னணியோ அதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு புத்தகத்தை வாசிப்போம் என்று சொன்னா அதனால எந்த பயனும் நமக்கு இருப்பதாக தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நாம் விரும்பின வண்ணமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அது மாறி போகிற அபாயங்கள் ஏற்படும். ஆகவே இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கிற பொழுதும் அதே வண்ணமாக இந்த கலாத்திய புத்தகத்தினுடைய அறிமுகத்தையும் அதனுடைய வரலாற்று பின்னணியையும் நம்ம பார்த்து அதுக்கு பின்பதாக இதுல இருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களாக வசனமாக சில பகுதிகளாக நாம சிந்திக்க போகிறோம். அதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். இப்ப இதுல இருக்கிறது மொத்தம் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல மொத்தம் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தர முடியாது. இதுல அநேக சத்தியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் முறையாக பொறுமையாக நாம இதெல்லாம் கற்றுக்க போறோம். கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார்.
ஆகவே இந்த நாள்ல இதனுடைய ஆரம்பமாக இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் இன்றைய நாள்ல இருந்து பார்க்க இருக்கிற அப்படின்னால இன்றைக்கு இதனுடைய அறிமுகத்தை மாத்திரம் நாம பார்க்க இருக்கிறோம். இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் பார்த்து வருகிற வாரத்திலே அதனுடைய வரலாற்று பின்னணிகளை எல்லாம் பார்த்து அதுக்கு பின்பதாக நாம் அந்த வசனத்திற்குள்ளாக நாம் போய் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 6 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து இதுல இணைவீர்களானா இதை பற்றி பேசுகிற பொழுது அந்த சத்தியத்தோடு நீங்களும் இணைந்தவர்களாக இருக்கிறதற்கு அது உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால இன்றைய நாள்ல இருந்து நம்ம இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு அறிமுகமா நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரு நாட்டுக்கு இல்லைங்களா, ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாட்டினுடைய நலனுக்காகவும் அந்த நாட்டுடைய சிறப்பான நிர்வாகத்திற்காகவும் அது மட்டுமல்ல அந்த நாட்டுல இருக்கிற குடிமக்களுடைய நன்மைக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த நாட்டுல அரசியல் சாசனம் இயற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாடு, நாம் இருக்கிற இந்தியா நாடு இருக்குது இல்லையா, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இப்ப அந்த நாட்டினுடைய நலனுக்காக அதனுடைய சிறப்பான நிர்வாகத்திற்காக அந்த நாட்டுல வாழுகிற அந்த குடிமக்களின் நன்மைக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக அந்த நாட்டுல அரசியல் சாசனம் இயற்றப்படுகிறது. அதாவது அரசியல் சாசனம் என்று சொல்லுகிற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. நமக்கு நாட்டுல, நம்முடைய இந்திய நாட்டுல சட்டம் இருக்கிறது இல்லைங்களா. அந்த சட்டம் இருக்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய நலனுக்காக. இப்போ எந்த ஒரு சட்டமும் நம் நாட்டில் இல்லை என்று சொன்னா இந்த நாடு ஒரு நலன் பெறாது இல்லைங்களா. யாரு வேணாலும் உள்ள வந்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள், எல்லாமே நடக்கும். இப்ப இந்த நாட்டினுடைய நலனுக்காக, அந்த நாட்டினுடைய சிறப்பான நிர்வாகத்திற்காக இல்லைங்களா, அங்க இருக்கிற குடிமக்களுடைய நன்மைக்காக, பாதுகாப்பிற்காக அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது, இந்த அரசியல் சாசனம் இயற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நாம வாழ்ற இந்த நாட்டுல நம்ம இன்றைக்கு நீங்க பாருங்களேன், நம்ம ஒவ்வொருவரும் நாம் வீடுகள்ல போய் நிம்மதியாக படுத்து உறங்குகிறோம். ஏன்? ஒரு சட்டம் இருக்கிறது. அதை சட்டத்தை மீறி தவறுகளை செய்கிறார்கள், அது ஒரு புறம் இருக்கிறது. சட்டத்தை மீறி தவறுகள் செய்யறாங்க. அவங்க அப்படி சட்டத்தை மீறி தவறுகள் செய்தாலும் அந்த சட்டம் அவர்களை தண்டிக்கும் இல்லைங்களா. நம்ம வீட்டுல இருக்கிறோம், எந்த ஒரு சட்டமும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வார்கள், நமக்குரியவர்களை எடுத்துக்கொள்வார்கள், நம்மை கொலை செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். எந்த ஒரு சட்டம் இல்லைன்னா என்ன பண்ணும், நம்முடைய எல்லா விஷயத்தையும் எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு சட்டம் இருக்கிறபடினால்தான் நாம் பாதுகாப்போடு கூட இங்க இருக்கிறோம், நாட்டுல இருக்கிறோம். நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது இல்லைங்களா. நமக்குண்டு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறாங்க, அந்த நாட்டு மக்கள் ஆதார் கார்டெல்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் இங்க வாழ்றேன், இங்க வாழ்ற பிரஜையா இருக்கிறேன், எனக்கான சுதந்திரம் இல்லைங்களா. நான் என்ன இந்த நாட்டுல செய்ய முடியும்? ஒரு அந்நியன் வந்து இந்த நாட்டுல அப்படி சுதந்திரமாக வாழ்ந்து விட முடியாது இல்லைங்களா. அவன் வேறொரு நாட்டில், நாமும் வேறொரு நாட்டுக்கு போனோம்னா அப்படி சுதந்திரமா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது ஒரு குறிப்பிட்ட. ஆனா நாம் நம் சொந்த நாட்டுல சுதந்திரமாக இருப்போம். ஏன் என்று சொன்னா நாம் ஒரு இந்தியர்கள், இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆகவே நாம் இந்திய குடிமக்களாக இருக்கிறோம். அப்ப ஒரு நாட்டுடைய நலனுக்காக, அதனுடைய சிறப்பான நிர்வாகத்திற்காக, இந்த நாடு நல்லா இருக்கும்படியாக, அதனுடைய நிர்வாகம் நல்லா இருக்கும்படியாக, அங்க இருக்கிற மக்கள் குடிமக்களுடைய நன்மைக்காக, பாதுகாப்பிற்காக இந்த நாட்டுல அரசியல் சாசனம் இயற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சாசனம் என்று சொல்லுகிற பொழுது கட்டளை, ஒரு காரியம் அல்லது அரசாணை, உடன்படிக்கை, ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஆவணங்களை அது காட்டுகிறதா இருக்கு இல்லைங்களா. நமக்கும் நாட்டோடு ஒரு உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் இருக்கு. அதுக்கு கீழ்ப்படிந்துதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த நாட்டுல வாழ முடியும். அதை மீறுகிற பொழுது நாம் வாழ முடியும். இப்ப இந்தியாவுல உதாரணத்துக்கு சொல்றேன், மான்களை கொல்லக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்குது இல்லைங்களா. அந்த மானை நம்ம கொன்னோம்னா நம்மள சிறையில் அடைப்பதற்கான காரியம். ஆனா சில நாடுகள்ல மானை கொல்லுவதற்கு உரிமை வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட நாடுகளும் இருக்குது.
அப்ப இந்த நாட்டினுடைய சட்டதிட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோம். அதைத்தான் நம்ம சாசனம் என்று சொல்லி சொல்லுகிறோம். அப்ப அந்த சாசனம் எதற்காக அரசியல் சாசனம் இயற்றப்படுகிறதுனா இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் அங்க இருக்கிற அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அது இயற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னா, அரசியல் சாசனம் இருக்கும்போதுதான் எந்த ஒரு குடிமகனும் அவங்களுடைய உரிமைகளும் பாதுகாப்பும் இருக்கும் இல்லைங்களா. அரசியல் சாசனம் இருக்கும்போது எந்த ஒரு குடிமகனுக்கும் உரிமைகளும் பாதுகாப்பும் மறுக்கப்பட முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அரசியல் சாசனம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளும் பாதுகாப்பும் மறுக்கப்பட முடியாது. அவங்களால கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொடுத்துதான் ஆகணுங்கிற அந்த உரிமை எனக்கு இருக்கிறது இல்லைங்களா. அது எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இந்த நாட்டினுடைய பிரஜை அப்படிங்கிற அந்த உரிமை இருக்குது. அப்ப அதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? அரசியல் சாசனம். இந்த அரசியல் சட்டங்கள் இல்லை, அரசியலமைப்பு சட்டங்கள் இல்லை அப்படின்னா, அந்த சாசனம் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவும் இருக்காது இல்லைங்களா. அப்ப இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை நம்ம பார்த்ததுக்கு இப்ப ஏன் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் எழுதின இந்த கலாத்திய நிருபம் விசுவாசிகளுக்கு அந்த விதமான விசுவாச சாசனம் போன்றது என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசிகளுக்கு அந்த விதமான, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விசுவாச சாசனமாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரத்தையும் விடுதலையும் இது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறதாக இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இருக்கிறது. அப்ப இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு விசுவாசிகள்ல பெரும்பாலான மக்கள் ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவினால வருகிற நீதி மட்டும் போதாது, எங்களுடைய கிரிகைகளும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் சரிங்களா. நீங்க அநேகர் அதை நினைத்து கொண்டிருக்கிறாங்க சரிங்களா. பெரும்பாலானவர்கள் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவினால வர நீதி மட்டும் போதாது, எங்களுடைய உபவாசம் தேவை, எங்களுடைய நகையை கழட்டுகிற மாதிரியான சுய சுத்திகரிப்பினால வருகிற சுயநீதியும் தேவை அப்படின்னு சொல்லி நம்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட காலத்துல வாழ்கிற நாம் இந்த கலாத்திய நிருபத்தின் சத்தியம் அதை உணர்ந்து நாம் விடுதலையின் சந்தோஷத்தை அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம இந்த கலாத்திய நிருபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு மேன்மையான காரியத்தை சொல்லுதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவினால வர நீதி என்ன பண்றாங்க, அது போதாதுன்னு நினைக்கிறாங்க. வேற சில நீதிகள் வேண்டும். நான் உபவாசம் இருந்து அதன் மூலமாக கடவுள் என்னை பார்ப்பார், அதன் மூலமா அதை கண்டு என்னை அவர் ரட்சிப்பார், அல்லது நான் ஒரு நகைகளை கழட்டுவது போல இந்த விதமான காரியங்களை எல்லாம் நான் செய்தேனானால், அதான் சுய சுத்திகரிப்பு, அதாவது தானாகவே இதையெல்லாம் செய்து கொண்டா அதெல்லாம் சுயநீதி, இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல முதல்லயும் இருக்குது, இப்போ இருக்குது. இப்படிப்பட்ட காலத்துல இந்த கலாத்திய நிருபத்தினுடைய சத்தியம் நம்மை விடுதலையின் சந்தோஷத்திற்கு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டியவர்கள், சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற அநேக தலைவர்கள் இல்லைங்களா, சபை தலைவர்களாக இருக்கிறவர்கள், பாஸ்டர்ஸ் பார்க்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய போதனைகள், இன்னும் அவர்கள் எழுதின நூட்கள், அந்த அவங்க எழுதின புத்தகத்தினுடைய கருத்துக்கள், கள்ள போதனைகளும் மக்களை மயக்கி திசை திருப்புகின்ற இந்த காலத்துல அதெல்லாம் இருக்குது. ஒரு புறம் இந்த விதமான மத தலைவர்களுடைய போதனை, அவங்களுடைய புத்தகங்கள், அவங்க கருத்து, இந்த கள்ள போதனை, இதெல்லாம் மக்களை மயக்கி திசை திருப்பி கொண்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையில கிறிஸ்துவின் கோட்பாட்டை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுவதும் அதை அறிவிப்பதும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் அறிந்து கொள்ளுவதும் கிறிஸ்துவின் கோட்பாட்டை, இரண்டாவது அதை அறிவிப்பதும் அவசியமாக இருக்கிறது. அப்ப சபை, ஒரு சபையினுடைய எந்த தலைவராக இருந்தா சரியா, ஒரு சபைக்கு இருக்கிற எந்த சபையை சேர்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம், அந்த சபை தலைவரும், அந்த தலைவர் அதாவது ஒரு பாஸ்டர் ஒரு சபையினுடைய பாஸ்டர் தனி விசுவாசிக்கு தேவனாலே அருளப்பட்டுள்ள அந்த ஆவிக்குரிய உரிமைகளையும்
அந்த ஸ்லாக்கியங்களையும் பறிக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பறிக்கவும் முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. சரிங்களா? எந்த ஒரு சபை தலைவர்களும் சரி, தனி விசுவாசிக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் அவங்களால பறித்து கொள்ள முடியாது, அதை மறுக்கவும் முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு புரியும், இருந்தாலும் நான் ஒன்னொன்னா சொல்றேன். அப்ப இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்துவ சுயாதீன பத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அப்படி அழைக்கப்படுகிறது, சுயாதீன பத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர பத்திரம் இல்லைங்களா? ஒரு சுயாதீன பத்திரம் மாதிரி. ஏன் சுயாதீனம்னா எனக்கான உரிமை, அது என்னுடைய உரிமை, அது என்னுடைய சுதந்திரம், அது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த கலாத்திய நிருபம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியமா இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்கணும். இன்றைக்கு இந்த புத்தகங்களை எல்லாம் நம்ம வேதத்துல கடவுள் எழுதி கொடுத்திருந்த போதிலும் அதையெல்லாம் பார்க்காம மக்கள் அடிமைகளை போல இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இது இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்துவ சுயாதீன பத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இது அழைக்கப்படுகிறது. இப்ப விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல், அதோடு அது வருவிக்கிற சுயாதீனத்தை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல், அப்படி நீதிமானாக்கப்படுதலினாலே வருகிற சுயாதீனத்தை, அந்த சுதந்திரத்தை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த கலாத்திய நிருபம் சரிங்களா? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். கிறிஸ்துவுக்குள்ள அங்க நம்ம கலாத்திய நிருபத்தினுடைய புத்தகத்தினுடைய அறிமுகத்துல நம்ம பாக்குறது என்னன்னா, அங்க இருந்த மக்கள், அந்த கலாத்திய மக்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் கொண்டிருந்த அந்த விலையேற பெற்ற சுயாதீனத்தை, அந்த சுதந்திரத்தை அதை விட்டு விடுறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அந்த சுதந்திரத்தை அவங்க சீக்கிரமா விட்டு விட ஆயத்தமா இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த மக்களுக்கு கடவுளுடைய இந்த மேன்மையான வெளிப்பாட்டை பவுல் முன்னிறுத்தி அங்க எழுதுகிறது தான் அந்த கலாத்திய புத்தகத்துல பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள அவங்க கொண்டிருந்த விலையேறப்பெற்ற சுயாதீனத்தை விட்டுவிட ஆயத்தமா இருந்த மக்களுக்கு தான் பவுல் இந்த மேன்மையான வெளிப்பாட்டை முன்னிட்டு வலியுறுத்தி எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியத்தை எழுதுறார், அந்த மக்களுக்கு தான் எழுதுறார். அந்த விலையேறப்பெற்ற சுயாதீனம் பார்த்த இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அந்த சுயாதீனத்தை அவங்க விட்டு விடுறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க, ரெடியா இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இனிமேதான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். இது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த சாசனம்லாம் என்னன்னு சொன்னேன். கலாத்திய நிருபம் நமக்கு விசுவாச சாசனமா இருக்கிறது. அது ஒரு கிறிஸ்துவனுடைய விடுதலையும் சுதந்திரத்தையும் குறித்து பேசுகிறது. அவனுக்கு அந்த கலாத்திய நிருபம் ஒரு சுயாதீன பத்திரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த கலாத்திய நாட்டுல இருக்கிற விசுவாசிகளை, அந்த நாட்டுல இருந்த விசுவாசிகளை யூத பாரம்பரியவாதிகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவர்களுடைய சுயாதீனத்தை யூத சடங்கு சட்டங்களுக்கு விற்று போட்டு அடிமைகளாக வாழ நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சில யூதர்கள், யூத பாரம்பரியவாதிகள் அந்த சபை மக்களை பார்த்து இல்லைங்களா, அவர்களுக்கு தவறான போதனைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஆனா இப்போது பக்கவழியாய் வந்த யூதர்கள், யூத பாரம்பரியவாதிகள் கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அந்த சுயாதீனத்தை யூத சமய சட்டங்களுக்கு விற்று போட்டு அதுக்கு வித்துட்டு அடிமைகளாக வாழும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்று சொன்னா அது என்னன்னா, நீங்கள் இப்படியெல்லாம் போனால் தேவன் உங்களை அங்கீகரிக்க மாட்டார், நீங்கள் நியாயப்பிரமாண காரியங்களை பின்பற்ற வேண்டாதான். நியாயப்பிரமாண காரியங்கள் என்று சொல்கிற பொழுது சில சடங்கு சட்டங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு வருவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளை எல்லாம் இன்னும் சிலது இருக்குது, அதையெல்லாம் பின்பற்றும்படியாக நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும், அதாவது விருத்த சேதனம் செய்ய வேண்டும், 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யணும், இப்படி எல்லாம் நீ நடக்கணும், இதெல்லாம் செஞ்சாதான் கடவுள் மேல் பிரியமா இருப்பார், நீ ரட்சிப்பை அடைய முடியும், அதெல்லாம் செய்யல அப்படின்னா உன்னால ரட்சிப்பை அடைய முடியாது என்று சொல்லி யூத பாரம்பரியவாதிகள் வந்து அவர்களை குழப்பி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கலாத்திய சபையை குழப்பி விடுகிறார்கள் இல்லைங்களா? பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து
அங்கே கலாத்திய மக்கள், அங்க இருந்த மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களாக அங்க இருந்தார்கள் இல்லைங்களா. அங்க இருக்கிற மக்கள்ல இருந்தாங்க. அப்படி இருக்கிறவர்களைத்தான், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களாக இருந்தவங்களைத்தான் இந்த யூத பாரம்பரியவாதிகள், யூதர்கள்ல சிலர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய சுயாதீனத்தை, இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட அந்த காரியத்தை என்ன செய்யறாங்கன்னா, அந்த மேன்மையான காரியம், அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு கிடைத்தது பாருங்க, சுயாதீன விடுதலை. அதை விட்டுட்டு யூத சடங்கு சட்டங்களை வந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நான் பார்க்க. நீங்க இந்த கட்டளைகள்லாம் இப்படி நடந்துகிட்டு வந்தீங்கன்னாதான் கடவுள் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அவர்கள் போதித்தாங்க. ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப கிரிகளை சார்ந்த அவர்களுடைய அந்த கள்ள சுவிசேஷத்தை தவறு அப்படின்னு காட்டுறதற்கும் விசுவாசத்தினாலே நீதிமானாகுதலின் மேன்மையை விளக்குறதுக்கும் தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதுனதுக்கான நோக்கம் என்னன்னா, கிரியை, அதாவது நாம் செய்கிற அந்த செயலினாலே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி அந்த போதிக்கிற அந்த காரியம் இருக்கு பார்த்தீங்களா, கிரியை சார்ந்த அவங்களுடைய கள்ள சுவிசேஷம் அது வந்து தவறு, அப்படி ஒரு மனிதனும் ரட்சிப்பை அடைய முடியாது அப்படின்றத காட்டுறதுக்கும், விசுவாசத்தினாலதான் நீதிமானாக முடியும் அப்படிங்கிற அந்த மேன்மையை விளக்குறதுக்கும் தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறது. ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிருபம். அதனாலதான் இந்த அறிமுகத்துல சொல்றேன். இப்ப விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய சுதந்திரத்தை, அந்த சுயாதீனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதனை மறுபடியுமா அவர்கள் யூத சடங்கு சட்டங்களுக்கு நேராக திருப்புகிறார்கள். இப்படி இருந்தா நீங்க இருக்க முடியாது, நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அங்க பார்க்கிறோம். அந்த கலாத்திய நிருப மக்கள்கிட்ட அப்படி நடத்தினத, அப்படி வந்த அந்த கள்ள சுவிசேஷம் தவறு, கிரியினாலே ஒருவனும் கிறிஸ்துவை அடைய முடியாது, விசுவாசத்தினாலதான் ஒரு மனிதன் நீதிமானாக முடியுங்கிற அந்த மேன்மையை விளக்கி பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த மக்களுக்கு எழுதுகிறது தான் இந்த நிருபம். இதுதான் நம்ம அறிமுகத்துல பாக்குறோம். இந்த நிருபம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய காரணத்துலதான் அது எழுதப்பட்டு பவுல் எழுதுகிறார். இன்னும் சீர்திருத்தவாதிகளை நம்ம பார்க்கும் பொழுது, சீர்திருத்த தந்தை என்று சொல்லி சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூதர் சபையின் சீர்திருத்த காலத்துல இந்த கலாத்திய நிருபத்துக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறார் மார்ட்டின் லூதர். இன்றைக்கும் ஆங்கிலத்துல நம்ம அதை பார்க்க முடியும். இந்த கலாத்திய நிருபத்திற்கு அப்படி ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு விளக்க உரைய எழுதியிருக்கிறார். ஏன் அப்படின்றத நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது இந்த நிருபத்தை மாத்திரம் இல்ல, மற்ற காரியமே ஏன் அப்படின்னு, அந்த சீர்திருத்தத்தோட முக்கியமான நோக்கமே ரோமன் கேத்தலிக் மதம் தவறான போதனைகளை விதைத்து கிரியினாலேயே நாம் கடவுளிடத்துல சேர முடியும் என்று போதித்து அநேக சடங்குகளையும் செய்கிற காரியங்கள்லாம் அன்றைக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மார்ட்டின் லூதர் இந்த கலாத்திய நிருபத்தை அருமையா அதுக்கு ஒரு விளக்க உரையை எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிறப்பு வாய்ந்த ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கா. இன்றைக்கும் நமக்கு ஆங்கிலத்துல அது இருக்கு. அப்ப இந்த மார்ட்டின் லூதர் ரோமன் கத்தோலிக் அந்த மதத்தினுடைய தவறான போதனைகளையும் சடங்குகளையும் அதிகாரத்தையும் மறுத்து இந்த கலாத்திய நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி, அதாவது கலாத்திய நிருபத்தினுடைய விளக்க உரையை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்ட்டின் லூதர் அப்படி எழுதுறதுக்கு காரணம், இவர்களுடைய அந்த தவறான போதனைகளையும் சடங்குகளையும் அதிகாரத்தையும் மறுத்து, இதனால ஒரு மனிதனும் நீதிமான் ஆக மாட்டான் என்று சொல்லி, அதனாலதான் அந்த வார்த்தையே ரொம்ப முக்கியமா சீர்திருத்தவாதிகள் பிடித்து கொள்ளுகிற வார்த்தையில ரொம்ப முக்கியமானது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நம்ம 5 வார்த்தை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இல்லைங்களா. வேதம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அதெல்லாம் அவங்க பிடித்து கொண்டாங்க? அப்படி ஏன் அந்த மாதிரி பிடித்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் பின்னணி ஒரு காரியம் இருக்கு இல்லைங்களா. வேதம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே,
கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கர்த்தருடைய மகிமை மட்டுமே அப்படிங்கிற இந்த வார்த்தை ஏன் பிடித்து கொண்டாங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது இருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் நம்ம பாக்குறோம், விசுவாசம் மட்டுமே. இந்த மட்டுமே மட்டுமே ஏன் அப்படின்னு ஏன் அவங்க சொன்னாங்க? இது மட்டும்தான் அப்படிங்கிறது அர்த்தம். வேற எதன் மூலமாகவும் ஒரு மனிதன் தேவனை தேவனிடத்துல போக முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. வேதம் மட்டும்தான், வேதம் தான் நாம் கடவுளோடு சேருவதற்கு நமக்கு உதவி செய்யும். கிருபை மட்டும்தான், ஆண்டவருடைய கிருபை இரக்கம்தான் நம்மை அவரோடு இணைக்கும். அவருடைய மேலான கிருபை தான் நம்மளை நடத்துகிறது என்று சொல்லி சொல்றாங்க. கிருபையினாலதான் ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைகிறான் என்று சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்து மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவினால மட்டும்தான் மீட்பு உண்டாகும். வேற எந்த மனுஷனாலையும் வேற எந்த ஒரு காரியத்தினாலையும் மீட்பு வராது அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. விசுவாசம் மட்டுமேனா, விசுவாசத்தினாலதான் ஒரு மனிதன் நீதிமானாக முடியும். வேற எந்த கிரியைகளை செய்தாலும் அல்லது பாவ மன்னிப்பு சீட்டோ, அந்த ரோமன் கத்தோலிக்க மதம் அன்றைக்கு இருந்த மாதிரி எந்த காரியத்தை நீங்கள் செய்தும் அந்த மீட்பை அடைய முடியாது. அடுத்தது கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கே மகிமை மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தருக்கு மட்டுமே மகிமைன்னு சொல்லும் போது வேற யாருக்கும் மகிமை கிடையாது. மகிமை என்பது கடவுளுக்கே செலுத்தப்படுகிறது. அதற்காகவே மனிதனை கடவுள் படைத்தார் என்று சொல்லி இந்த முக்கியமான காரியங்களை சொன்னார். இப்ப பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், சடங்குகளினாலும் புண்ணியங்களினாலும் அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக லூதர் அந்த வேத பகுதிகள்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடவுளுடைய கிருபையின் ஈவாகிய ரட்சிப்பை சபை தலைவரோ சடங்குகளோ தர முடியாது என்று சொல்லி மார்ட்டின் லூதர் தெளிவாக அங்க சாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் மத்தியில. கடவுளுடைய கிருபையின் ஈவாகிய ரட்சிப்பை ஒரு சபை தலைவரோ ஒரு போப்போ அல்லது யாரோ அல்லது சடங்குகளோ தர முடியாது என்று சொல்லி மார்ட்டின் லூதர் தன் காலத்துல அவர் சாதித்தார், வாதிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 16ஆம் நூற்றாண்டுல சீர்திருத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் ஏன் அந்த கலாத்திய நிருபத்தை எடுத்து அவங்க கையாண்டாங்கிறதான் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே பவுலுடைய காலத்துல இந்த சிக்கல் இருந்தது. இப்போ மார்ட்டின் லூதர் காலத்துல இருந்த காரியத்துக்கு இந்த கலாத்திய நிருபத்தை எடுத்து அவர் கையாண்டு இருக்கிறார். இந்த கலாத்திய நிருபத்தை நம்ம பார்க்கிற பொழுது சுவிசேஷத்தை அவர்களுக்கு முதலாவது அறிவித்தவர் பவுல் இல்லைங்களா? அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி நாம் பார்க்கிறதுல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம அதை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்லி இங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கலாத்திய சபை மக்களுக்கு, அங்க இருந்த மக்களுக்கு முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விசுவாசத்துல பவுல் போதித்த அந்த சுவிசேஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிற இல்லைங்களா, அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டு நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா, அவரிடத்துல அவரை விசுவாசித்து நீ மனம் திரும்புகிற பொழுதுதான் ரட்சிப்பு என்று சொல்லி அவர் சொன்ன அந்த மேலான அந்த சுவிசேஷம், அது முதலாவது அந்த கலாத்திய சபை மக்களுக்கு சொன்னது, அங்க இருந்தவர்களுக்கு சொன்னது பவுல் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை அவர்கள் பின்பற்றி நடந்து வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது அறிவித்த பவுல் சொன்ன விசுவாசத்தை அவங்க பின்பற்றி நடந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொல்லி கேட்கிறத பாக்குறோம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே என்று சொல்லி பவுல் சொல்றத பாக்குறோம். அப்போ முதலாவது சுவிசேஷத்தை அங்கிருந்து மக்களுக்கு அறிவித்தவர் பவுல். அந்த சுவிசேஷத்தினாலே, அந்த விசுவாசத்திலே அவர்கள் பின்பற்றி நடந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் போதித்த அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அதை அந்த மக்கள் பின்பற்றி நடந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அதான் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அதுக்கு பின்னாடி இல்லைங்களா, இந்த இதெல்லாம் நடந்து சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி விசுவாசித்து கடவுளை பின்பற்றி வருகிறார்கள். அப்படி வந்துகிட்டு இருக்கிற அந்த மக்களை
யூத பின்னணியிலிருந்து வந்த போதகர்கள் வேறு விதமாக அவர்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷம் அவரு பவுல் சொல்லி சரியான விஷயத்தை சொல்லி நடத்தி வந்த அந்த சபையில இப்பொழுது யூத மத பின்னணியிலிருந்து வந்த போதகர்கள் வேறு விதமாக போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நமக்கு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறத பார்க்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி பவுலுங்க சொல்றத பாக்குறோம். சரிங்களா? அப்ப யூத மத பின்னணியிலிருந்து வந்த போதகர்கள் வேறு விதமாக அவர்களுக்கு போதித்தபடியினால அந்த மக்கள் அவங்களுக்கு போதித்தபடியினால சுவிசேஷத்தின் அடிப்படையான கிருபையினாலே ரட்சிப்பு அப்படிங்கிறத அவங்க விட்டு வழி தவறி நடக்க நேரிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கள்ள போதனைகளை கேட்டு கிருபையினாலே ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்துல சுவிசேஷனுடைய அடிப்படையான காரியத்தை விட்டுட்டு அவங்க வழி தவறி நடக்க நேரிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க மாறுதலா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்காகத்தான் பவுல் இங்க இந்த நிருபத்தை எழுதுகிறார். அது தவறு என்று சொல்லி முதல்ல சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தது அவர்தான், பவுல் தான் அறிவித்திருக்கிறாரு. அவர்களும் அதிலே ஓடி இருக்கிறார்கள், நன்றாக நடந்திருக்கிறார்கள், விசுவாசத்தை பின்பற்றி நடந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த யூத மத பின்னணியிலிருந்து வந்த யூத பாரம்பரியவாதிகள் தவறான காரியங்களை போதித்தபடியினால சுவிசேஷத்தின் அடிப்படையிலான கிருபையினாலே ரட்சிப்பு என்பதை அவங்க விட்டு அவர்கள் வழி தவறி நடக்க நேரிட்டது என்று சொல்லி பார்க்க, அந்த மக்கள் வழி தவறி நடக்க நேரிட்டது என்று சொல்லி பார்க்கணும். ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப யூதர்கள் என்ன போதித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். யூதர்கள் நீங்க இப்படியெல்லாம் ரட்சிப்பை அடைய முடியாது, சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றினால்தான் நீங்க ரட்சிப்பை அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் போதிச்சாங்க. நியாயப்பிரமாண சடங்குகளை எல்லாம் கீழ்ப்படிஞ்சு வரணும் அப்படிங்கிறதையெல்லாம் போதித்து வந்திருந்தாங்க இல்லைங்களா? அப்ப இந்த ஜனங்களுக்கு கலக்கம் ஏற்படுகிறது, அவர்கள் வழி தவறி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது பவுலுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிற ஒரு காரியமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்க வழி விலகி போகிறது வேதனை அளிக்கிற காரியமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பவுல் ஒரு தகப்பனுக்குரிய ஒரு தகப்பன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு தகப்பனுக்குரிய கவலையோடும் கோபத்தோடும் வாதாடுகிற அந்த தன்மை, அதோடும் பரிந்து மன்றாடுவதையும் நம்ம இந்த கலாத்திய நிருபத்துல பார்க்க முடியும். ஒரு தகப்பன் மாதிரி, ஒரு தகப்பன் பிள்ளைகள் தப்பு செய்கிற பொழுது எப்படி ஒரு தகப்பன் கவலைப்படுவானோ, அதே நேரத்துல அவங்க தப்பு செய்கிற பொழுது எப்படி திட்டுவானோ, கோபப்படுவானோ, அது மாதிரி பவுல் சில இடங்கள்ல கவலைப்படுகிறதும், சில இடங்கள்ல அவர்களிடத்துல கோபமாக பேசுகிறதும், அதே நேரத்துல இந்த மக்களிடத்துல வாதிடுகிறதும், அதாவது ரெண்டையும் ஒப்பிட்டு அவர் பேசுகிறது. நீங்க கிரிகையை பின்பற்றி போறீங்களா, அதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி வாதிட்டு, தர்க்க ரீதியில வாதிட்டு அவங்களோடு பேசுகிறதையும் பரிந்து மன்றாடுகிற அதை காட்டி 2 வசனத்தையும் ரெண்டையும் காட்டுறாங்க. பவுல் இந்த நிருபத்துல வாசிங்கன்னா அதான் காட்டுவார். ரெண்டையும் காட்டி அவங்களோடு பரிந்து மன்றாடுறதுன்னா அவங்க கிட்ட சொல்றது, நீங்க எப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு பாருன்னு சொல்லி அந்த ஒரு கலக்கமான ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்க அவங்களோட பேசுறாரு. நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை விட்டு போயிட்டு இருக்கிறீங்க, தப்பான வழியில போறீங்கன்னு சொல்லி அவங்களோடு இரக்கமாக பேசுகிறதையெல்லாம், பரிந்து மன்றாடுகிறதையெல்லாம் நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். அப்ப விசுவாசிகளை பற்றிய மிகுந்த கரிசனையோடு அவர்களை பவுல் இந்த நிருபத்துல எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க மேல இருக்கிற கரிசனையில எச்சரிக்கிறத இந்த நிருபத்துல நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் இந்த கலாத்திய நிருபம் நமக்கு சொல்லுது. ஒரே வரியில சொல்லணும்னா அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பவுல் போதித்து கிருபையினாலே ரட்சிப்பு என்கிற அடிப்படையான சுவிசேஷத்தை போதித்து அவர்கள் அதை விசுவாசித்து அதுல நடந்து கொண்டிருக்கிற பொழுது பக்க வழியா வந்த யூத பாரம்பரியவாதிகள் அவர்களை குழப்பி கிரிகையினாலதான் நம்ம கடவுளை அடைய முடியுங்கிற காரியத்தை போதித்து
அவர்கள் அந்த விதமான குழப்பத்தை ஏற்படுத்தின பொழுது கலாத்திய சபை மக்களிடத்துல பவுல் அதை தவறு என்று சுட்டிக்காட்டும்படியாக அவர்களோடு கூட ஒரு தகப்பனுக்குரிய கவலையோடும் கோபத்தோடும் வாதாடுகிற தன்மையோடும் பரிந்து மன்றாடுகிறத இந்த நிருபத்துல நம்ம பார்க்க முடியும். விசுவாசிகளை பற்றிய மிகுந்த கரிசனையுடன் அவர்களை எச்சரிக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும் இல்லைங்களா? அதுதான் இந்த நிருபம். கலாத்திய நிருபம் ரொம்ப முக்கியமானது. இது நம்முடைய சுதந்திரத்தை, விடுதலையை பேசுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு சபைகள்ல சுவிசேஷத்தின் அடிப்படை உண்மைகள் மறுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்துல சுவிசேஷத்தினுடைய அடிப்படை உண்மை, அடிப்படைன்னு சொல்லும் போது கிறிஸ்துவத்தினுடைய மையமா இருக்கிற காரியமே மறுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடிப்படையினோடனே நம்ம அப்படி பார்த்துக்கூட ஆரம்பம்லாம் இல்ல, அடிப்படைனா மையம். நம்ம கடவுளை பின்பற்றுவதனுடைய மையமா இருக்கிற இந்த அடிப்படை சுவிசேஷனுடைய அடிப்படை உண்மைகளை இன்றைக்கு சபைகள் மறுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக சபைகள்ல இது மறுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி இங்க வசனம் சொல்றத பார்க்கிறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எங்கேயாவது மனித கிரியைகளை நாம் காண முடியுமா? இங்க பாருங்க, அவர் முன்குறித்தார், அவர் அழைத்தார், அவர் நீதிமான் ஆக்கினார், அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இங்க மனிதனுடைய காரியமே ரட்சிப்புல இல்லைன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? இது கடவுளுடைய அநாதி திட்டம் என்று சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு இது அநேக சபைகள்ல இந்த சுவிசேஷனுடைய அடிப்படை உண்மைகளே மறுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு நாம் கிரிகையினாலே கிறிஸ்துவிடத்துல நெருங்க முடியும் என்று சொல்லி அவங்க பேசுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த வேத சத்தியம், இப்ப நம்ம ஆசிச்ச இந்த வேத சத்தியம் 8:30 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுக்கிறது. அவர்தான் அழைக்கிறார், அவர்தான் நீதிமானாக்குறார், அவர்தான் மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேத சத்தியங்கள் மறைக்கப்பட்டு இன்னைக்கு மனிதனை உயர்த்துகிற, மனுஷனை முதன்மைப்படுத்துகிற ரட்சிப்புல மனித கிரிகை மட்டுமே வலியுறுத்திய போதனைகள் பெருகி வருகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மனுஷனைத்தான் அவனை உயர்த்தும்படியான போதனைகளே தான் இன்றைக்கு பெருகி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுக்கு மகிமை செலுத்தி கடவுளுடைய கிருபையை நாடி நிற்பதற்கு பதிலாக தன்னுடைய சுயத்தை நாடி நான் ஏதாகிலும் செய்கிற பொழுது இல்லைங்களா, என்னுடைய அந்த நான் செய்யற அந்த கிரிகையினால கடவுளுடைய அந்த ரட்சிப்பை நான் பெறுவேன் என்கிற போதனை தான் அதிகமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த விதமான கள்ளக்காரியங்கள் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப இந்த அடிப்படை சத்தியங்கள் மறைக்கப்பட்டு இன்னைக்கு மனிதனை உயர்த்துகிற இந்த ரட்சிப்புல மனுஷ கிரியை மட்டுமே வலியுறுத்துகிற போதனைகள் பெருகி வருகின்ற இந்த காலத்துல நாம இந்த நிருபத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்றது ரொம்ப அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வேத சத்தியங்கள் மறைக்கப்பட்டு, இப்படிப்பட்ட வேத சத்தியங்கள்லாம் மறைக்கப்பட்டு இன்னைக்கு மனிதனை உயர்த்துகிற ரட்சிப்புல மனுஷக்கிரியை மட்டுமே வலியுறுத்துகிற போதனைகள்லாம் இன்னைக்கு பெருகி வருகின்ற அந்த காலத்துல நாம் இந்த நிருபத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கலாத்திய நிருபத்தினுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிற நம்முடைய விசுவாசம், இதை நம்ம கத்துக்க வந்திருக்கிற நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளாக மென்மேலும் பலப்பட்டு இல்லைங்களா, துன்பறுத்துகிற இந்த பாவ உலகத்துல சிலுவையை சுமந்து விசுவாசத்துக்காக போராடும்படி தேவன் நமக்கு உதவும்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு உதவுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நம்ம கலாத்திய நிருபத்தை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? நாம் கடவுளுடைய அந்த திட்டத்தின்படியாக நாம் இங்க நாம் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிற நாம இந்த கலாத்திய நிருபத்தினுடைய சத்தியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம், கடவுளுக்குள்ள இருக்கிற நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளாக மேல மேல பலப்பட்டு இந்த துன்பறுத்துகிற
இந்த மோசமான இந்த பாவ உலகத்துல நாம சிலுவையை சுமந்து விசுவாசத்துக்காக போராடும்படி தேவன் இந்த சத்தியங்கள் மூலமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான காரியங்கள் இருந்த போதிலும் வேத சத்தியங்களுக்காக வாழ்ந்து எவ்வளவு பெரிய துன்பத்தின் மத்தியிலேயும் விசுவாசத்திற்காக இல்லைங்களா கடவுளுக்காக போராடி நம்ம வாழும்படியாக இந்த கலாத்திய நிருபம் நமக்கு உதவி செய்யும். பாருங்க, கலாத்திய நிருபத்திலேயே ஒரு வசனம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, மாமிசத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பவுல் இங்க சொல்றத பார்க்கணும். அப்ப பாருங்க, மாமிசத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அப்படின்னா, நான் செய்யற அந்த காரியத்தினால இல்லைங்களா அது ஒரு நல்ல மேன்மையா வெளியே தெரிகிற மாதிரி. இப்ப யூதர்கள் இந்த விதமான காரியங்கள்லாம் சடங்குகள்லாம் செய்கிற பொழுது எல்லாருக்கும் முன்னாடி பரவாயில்ல மகா பெரிய பரிசுத்தர்கள் மாதிரி காட்சி அளிப்பார்கள் இல்லைங்களா. அதை இன்றைக்கும் நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். வெளிப்பிரகாரமாக நம்முடைய உடை அலங்காரத்தை வைத்து கொண்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டோ அதெல்லாம் நல்ல விதமாக இருந்தால் நல்லதாக செய்வது நல்லதுதான். ஆனா இதையெல்லாம் வெளிவேஷமாக காட்டிக்கொண்டு மக்கள் என்னை பாக்குறாங்க, நான் நீதிமான் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு மனிதன் சொல்லுகிற அந்த சில விஷயங்களை மாத்திரம் வைத்து கொண்டு நாம இருக்கக்கூடாது இல்லைங்களா. அது மிகப்பெரிய தப்பு. வேத சத்தியங்களே அறியல அப்படின்னு அர்த்தப்ப, மாமிசத்தின்படி நல்ல வேஷமா காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே அப்படின்னு சொன்னா, உண்மையாக கடவுளுக்காக அவர் மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி இந்த உலகத்துல பாவத்தை அழித்து ஒழித்து வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறார் பரிசுத்தவானின் விடாமுயற்சியில இல்லைங்களா. ஆனா அப்படியெல்லாம் சிலுவை சுமப்பதற்கு துன்பப்படுவதற்கு விரும்பாதவர்கள், மாமிசத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் தான் இந்த விதமான பாரம்பரியத்தையும் கிரியைகளையும் கட்டாயம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். பாரம்பரிய காரியத்தையும் மனுஷ கிரியைகளையும் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். புரியுதுங்களா. உண்மையா வாழணும், கடவுளுக்காக உத்தமமாக கடவுளுடைய வார்த்தை ரசிக்கப்பட்ட பிள்ளை உத்தமமாக கடவுளுக்கென்று வாழணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதெல்லாம் அவர்களால் முடியாது. இப்ப கிரியை மனுஷருக்கு முன்னாடி நல்ல வேஷமா இருக்கணும், மாமிசத்தின்படி வெளியே பார்க்கிறபடி நல்லபடியா இருக்கும்படி அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கிரீகன் மூலமாக நீ எப்படிப்பட்ட நீதிமான், நீ அப்படி நீதிமான், நகையை கழட்டு நீ நீதிமான், கடவுளுக்காக அதை விட முடியுமானால அதை விட்டுற நீ நீதிமான், அதை விட்டுட்டா நீதிமான் ஆயிடுவோமா. அப்ப இதெல்லாம் என்னன்னா வெளி வேஷம், மக்கள் காணும்படியாக வெளி வேஷத்தினால. ஏன்னா அவர்கள் பரிசுத்தமாக வாழுகிறது இல்லை. ஏன்னா அவங்க தங்கள் கிரிகைகளினாலே கடவுளை காட்ட முற்படுகிறார்கள். இப்படி ஒரு ஆடையை அணிந்து விட்டு பாருங்க நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் பவுலுங்க சொல்றாரு, மாமிசத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் படிச்சாருன்னா யூதர்கள் அதை சொல்றாங்க. 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி இருக்குது இல்லையா, கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக. அத பாரம்பரியத்தை போதிச்சு இருதயத்துல விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று சொல்லி நமக்கு புதிய ஏற்பாடு சொல்லுகிற பொழுது இவங்க மாமிசத்தின்படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இல்லைங்களா. அப்படி செஞ்சுக்கிட்டா என்ன ஆயிட்டு, உடனே அந்த மனிதன் பரிசுத்தவானாய் மாறிவிட்டான் என்று சொல்லி நினைக்கிறது மாமிசத்தின்படி இல்லைங்களா. அதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். மாமிசத்தின்படி நல்ல வேஷமா காணப்பட விரும்புறவங்க யாரோ அவங்கதான் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு அவங்களால பரிசுத்தமா வாழ மாட்டாங்க. பரிசுத்தவான் மாதிரி தங்களுடைய கிரிகையினாலே காட்சிப்பட வைப்பார்கள் இல்லைங்களா. யாராவது ஒரு அனாதைக்கு 4 பேருக்கு சோத்தை கொண்டு போய் கொடுத்து நாங்கள் கிறிஸ்துவர்கள் பார்த்துக்குங்கன்னு போட்டோ எடுத்து போடுறது இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதேனும் பண்டி நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள் இப்படியெல்லாம் செய்து அதன் மூலமாக தங்களை வெளிக்காட்டுறதற்கு முயற்சிக்கிறாங்க இல்லைங்களா.
அதைத்தான் பவுல் இங்க சொல்றாரு. மாமிசத்தின்படி நல்வேஷமா காணப்படுறாங்க. அதாவது இதெல்லாம் செய்தா நான் நல்ல வேஷமா வெளியே தெரிவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையினால அவங்க வெளியே தெரியல. அவங்க செய்த கிரிகின விருத்த சேதனம் என்பது கிரிகை. செய்யற செயல்னால ஒரு காரியத்தை செய்யறதுனால, இப்ப பாருங்க, நகையை அகற்றி விட்டா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஒரு ஒரு பெண் இன்னைக்கு நகையை கழட்டி விட்டு போயிட்டாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. எங்க போனீங்கன்னாலும் நகை இல்லாமல் போனா மேலே கீழே பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏன் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நாங்க கடவுளுக்காக இப்படித்தான் வாழுவோம், இதெல்லாம் விக்கிரகம் அப்படி இப்படின்னு அதையே ஒண்ணு சொல்லிட்டு இல்லைங்களா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுங்களா? இப்படி நம்ம பண்ணிட்டு வந்துட்டதுனால பரிசுத்தவன் ஆயிடுவோமா? ஆக மாட்டோம். அப்புறம் உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தவறான விதத்துல போய் எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு எத்தனை உபவாசம் பாருங்க, 40 நாள் உபவாசம். இதெல்லாம் நான் செய்து விட்டு நான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன், கடவுள் என்னை இதனால மூலமா என்னை நடத்திடுவார் அப்படின்னு நினைக்கிறதும் இதெல்லாம் வெளி வேஷம் இல்லைங்களா? மக்களிடத்துல வெளிவேஷமாய் காட்டிக் கொள்கிறது. அடைய உள்ளமோ கிறிஸ்துவை பற்றுகிற அன்பிலேயோ கடவுள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி, நீதியாக உண்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்த வார்த்தையின்படியாகவோ வாழுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க சிலுவையை, அவர் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்குத்தான் அதை செய்யறாங்க. அது கடவுளுக்காக வாழுதல், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுதல், பாவத்தை அழித்தொழித்து இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்துவன் வாழுதல் என்பது அது சிலுவை சுமத்தல் இல்லைங்களா? அவனால தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரக்கடவான்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? இப்ப அதை அவங்க சுமப்பதற்கு விரும்பவில்லை. நான் இதை செய்து கடவுளுக்கு முன்பாக நான் மேன்மையானவனாக மாறிவிடுவேன் என்று சொல்லி நினைக்கிறான் இல்லைங்களா? அப்ப பாருங்க, இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆவியினால நிறைந்திருப்பதற்கும் ஆவியின் கனி தருவதற்கும் அடிப்படையான காரணமாக இருக்கிறது பரவச அனுபவங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. நான் ஆவியினால நிறைஞ்சிருக்கிறதுக்கும் ஆவியின் கனி தரதுக்கும் அடிப்படையா காரணமா இருக்கிறது பரவச அனுபவங்கள் என்று சொல்லி இன்றைக்கு போதிக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். அதான் போதிக்கிறோம். ஆவியில நான் நிறையிறதுன்னா என்ன? நல்லா ஒரு பரவசம் குதிக்கணும், நானு நல்லா குதிக்கணும், நிறைய மியூசிக் போட்டு நான் குதிக்கணும், விளங்காத பாஷையில கத்தணும், கீழே விழணும், பெறடணும் இல்லைங்களா? ஆவியினால நிறைந்திருக்கிறதுக்கும் ஆவியின் கரிதறதுக்கு அடிப்படை காரணமாக அவங்க காட்டுறது என்னது? பரவச அனுபவங்களை காட்டுறாங்க, துள்ளி குதிப்பது போன்ற ஒரு அனுபவங்களை காட்டுறாங்க. ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவையும் ஆவியின் கனி தருவதற்கும் காரணமா இருக்கிறது என்னன்னு பவுல் சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2:20 சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அப்ப ஆவியினாலே நிறைந்திருப்பதற்கும் ஆவியின் கனிகளை தருவதற்கும் அடிப்படையான காரணமாக அமைவது பரவச அனுபவங்கள் அல்ல, கிறிஸ்துவுடன் மரிப்பதே அந்த ஆவியின் நிறைவை ஆவியின் கனியை தருவதற்கான காரணமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் இங்க விளங்கப்படுறார். அதாவது எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்துவுடன் மரிக்கிறதுனா என்னுடைய பாவத்திற்கு நான் அடைய வேண்டிய தண்டனை அவர் என் சார்பிலே அடைந்து கொண்டார், அவருடைய நீதி எனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை விசுவாசித்து மனம் திரும்புகிறானோ அப்பொழுது கிறிஸ்துவோடு கூட அவனுடைய பாவங்கள் மறிக்கப்படுகிறது இல்லைங்களா? இந்த மனிதனுடைய பாவம் போக்கப்படுகிறது. அப்படி போகப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷ வசனத்தை கேட்கிற பொழுது அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கிறார், அவனில வந்து தங்குகிறார், அவனை நித்தியம் வரைக்கும் நடத்துவதற்கு அவனில தங்குகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப ஆவியில நிறைந்திருப்பதற்கும் ஆவியின் கறி தருவதற்கும் பரவசம் அனுபவம் அல்ல இல்லைங்களா? அடிப்படை காரணமா இருக்கிறது ஆடி கிதிச்சு கீழே விழுகிறது இல்ல, கிறிஸ்துவோடு மரிப்பது இல்ல, அவருடைய அந்த மரணத்தை எனக்கானது என்று சொல்லி நான் விசுவாசித்து மனம் திரும்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிலே வருகிறார், என்னை நிறைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத சத்தியத்தின் மூலமாக ஆவியின் கனி தருகிறவனாக நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவனாக
கிறிஸ்துவை பிரகாசிக்கிறவனாக வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பாக்குறோம். அதைத்தான் பவுல் இங்க சொல்றாரு. ஆவினால நிறையறதுக்கும் ஆவியின் கணிதத்துக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது பரவச அனுபவம் அல்ல. எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவோடு மரிப்பதுன்னு சொல்லி சுவிசேஷருடைய அடிப்படை காரணத்தை காட்டுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிற பொழுது அவருடைய மரணத்தை நாம் விசுவாசித்து அது எனக்கானது அப்படின்னு விசுவாசித்து நம்ம மனம் திரும்புகிற பொழுதே அந்த ரட்சிப்பை அடைகிறோம். அப்பொழுதே பரிசுத்த ஆவியான நம்மில தங்குகிறார் என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப இன்னொரு ஒரே வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள்னா கிறிஸ்துவோடு கூட நாம் மரிக்கிறோம் அந்த பாவத்திற்காக இல்லைங்களா? அவர் நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது, எனக்கான தண்டனை அவர் அடைந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது அவரோடு கூட நாம் அந்த இடத்துல சிலுவையில அறையப்படுகிறோம். அவரோடு சிலுவையில அறையப்படுகிறோம். நம்ம பாவத்துக்கான தண்டனை அங்க கிடைக்கப்படுகிறது, கிறிஸ்துவுக்கு கிடைக்கப்படுகிறத நம்ம விசுவாசத்தின் மூலமா தான் ஏற்க முடியும். நாம் கிரியைகளை நாம ஒவ்வொருவரும் போய் அந்த தண்டனையை அனுபவிக்கவில்லை இல்லைங்களா? அதனாலதான் அந்த சுயாதீன பத்திரம் என்று சொல்லுகிற பொழுது எனக்காக கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தையும் விடுதலையும் நான் அனுபவிக்க வேண்டும் இல்லைங்களா? நான் அடிமை அல்ல. எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துல நான் அகமகிழ வேண்டும். அந்த சந்தோஷத்துல நான் அவரை துதிக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துல அவரை நான் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷத்தினால நான் அவருக்கு பிரியமாக நடந்து அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல அவரை மகிமைப்படுத்துகிறவனாக வாழ வேண்டும். அடிமை என்கிற பயத்தோடு அல்ல, எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்கிற அந்த சுயாதீனம், அந்த பத்திரம் அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அதைத்தான் இந்த கலாத்திய சுயாதீன பத்திரம்னு சொல்லும் போது அவர் நமக்கான செய்த எல்லா காரியத்தையும் இந்த கலாத்திய நிருபம் நமக்கு சொல்லுது. பவுல் அதை விளக்கி காட்டுகிறார். நீ கிரியினால் அல்ல, கிருபையினாலேயே கிறிஸ்துவிடத்துல நெருங்க முடியும். அது மூலமாதான் நீ ரட்சிப்பு அடைந்திருக்க அப்படிங்கறது எல்லாம், அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை எல்லாம், சுவிசேஷத்தின் மேன்மையை எல்லாம் இந்த கலாத்திய நிருபத்துல அவர் விளக்கப்படுத்திக்கிட்டு வரார். இப்ப இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால வெற்றி வாழ்க்கை வாழணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இல்லைங்களா? நம்முடைய சுயக்கிரியினால் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால நாம் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும் இல்லைங்களா? பாவத்தை அழித்து ஒழித்து நல்ல போராட்டத்தை போராடி கடவுளை பிரகாசித்து வாழ வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை மாமிசத்தின்படி செஞ்சுக்கிட்டு அதுல எனக்கு பரிசுத்த கிடைக்கும், நீதி கிடைக்கணும், நம்ம ரட்சிப்பு கிடைக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. அது தவறு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அறிமுகத்துல நம்ம பார்த்தது இன்னைக்கு அதுதான். இந்த கலாத்திய நிருபம் விசுவாசிகளுடைய சுதந்திரத்தை பேசுகிறது. இது விசுவாச சாசனத்தை பேசுகிறது. நமக்கான பாதுகாப்பு, நமக்கான உரிமையை அது பேசுகிறது. ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? கிரியையினால் அல்ல அப்படிங்கிறதையெல்லாம் பேசுகிறது. ஆகவே வருகிற நாட்கள்ல இதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நம்ம பார்த்து கடவுள் நம்ம எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த உரிமை ஏதோ சாதாரணமா சில நம்ம நினைச்சிடும் இல்லைங்களா? ஏதோ விசுவாசியோட இல்லை, அந்த உரிமை எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய ஒரு சொத்தை எழுதி, ஒரு நல்ல ஒரு சொத்தை எழுதி, பெரிய ஏக்கரா கணக்குல சொத்தை எழுதி ஒரு சிறு பிள்ளைகள் இடத்துல கொடுக்கிற பொழுது ஆரம்பத்துல அந்த சிறு பிள்ளை சின்ன பையனா இருக்கும்போது அதுக்கு என்னன்னே தெரியாது. அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அநேகருக்கு அதனுடைய காரியங்கள் கிறிஸ்துவ சத்தியங்கள்ல வளராததுனால அது தெரியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். அந்த கிறிஸ்துவனுடைய அந்த மேன்மைய பார்க்க அந்த பத்திரம் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த சுயாதீனம் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத வேதத்தை அறிகிற அறிவின் மேன்மையில தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? வேதத்துக்குள்ளாக கிறிஸ்துவை நாம் நோக்கி இன்னும் பிரகாசமா இன்னும் ரொம்ப ரொம்ப பார்க்க அந்த மேன்மை, அவர் நமக்காக செய்த காரியம், நான் அடைந்திருக்கிற அந்த மகா பெரிய பாக்கியம் எப்படிப்பட்டதுங்கிறதையெல்லாம் நாம உணர்ந்து
உணர்ந்தவர்களாக நாம் முன்னேற முடியும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு கூட இந்த கலாத்திய நிருபத்தினுடைய அறிமுகம் பார்த்திருக்கிறோம். வருகிற நாட்கள்ல இதனுடைய வரலாற்று பின்னணி, அதுக்கு பின்பதாக வசனங்களாக பகுதிகளாக நாம் இதை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். இந்த நாள்ல கூட மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லி இதோடு கூட இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிப்போம்.